சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது அருணகிரிநாதர். திருவண்ணாமலை மண்ணின் மைந்தரான இவர் செங்குந்தர் மரபில் தோன்றியவர். 1397 பிரபவ வருடம் புரட்டாசி மாதம் உத்திர நட்சத்திரத்து அன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3 மணிக்கு சந்திரமௌலி முத்தம்மை என்னும் தம்பதியினருக்கு பிறந்தார். மிக பெரும் வணிக குடியை சேர்ந்தவர். நல்ல உயரத்திற்கு ஏற்ப உடல்வாகு. வலது கையில் 6 விரல். சற்றே தாங்கி நடப்பார். இதுதான் இவருடைய தோற்றம். தாயின் அரவணைப்பில் வளர்ந்த அருணகிரி கல்வி, கேள்வி மற்றும் பல கலைகளில் சிறந்து விளங்கினார். 6 வயதில் தாயை இழந்தவர் பின்னர் தமது தமக்கை ஆதியின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார். வாலிப வயதில் வசீகரத்துடன் வளைய வந்த அருணகிரிக்கு பல்வேறு விஷயங்களில் நாட்டம் ஏற்பட்டது. இதனால் தடம் மாறும் பாதையென இவர் இதயம் இடம் மாறி போனது. வேசியர்களின் தொடர்பு இவரை வேறு பாதைக்கு அழைத்து சென்றது. நிச்சயித்த திருமணம் நின்று போனது. எல்லாவற்றையும் இழந்து போய் நட்ட நடு வீதிக்கு வந்தபோதுதான் இவருக்கு உண்மை உரைத்தது. ஆடம்பரத்தாலும் சிற்றின்ப வாழ்க்கையாலும் கை பொருள்களையெல்லாம் வேசியிடத்தில் இழந்து இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற நிலையில் தன் தமக்கையிடம் கையேந்தி பொருள் கேட்டு வந்தபோது அந்த தமக்கை தந்த பதில் தாள ஒண்ணா அதிர்ச்சியை தந்தது. அந்த பதில், இனி உனக்கு தருவதற்கு என்னை தவிர எதுவும் இல்லை. கணப்பொழுதில் வெளிவந்த அந்த வார்த்தைகள் அருணகிரியை அனலில் போட்டு புரட்டியது போல் இருந்தது. விரக்தியில் ஆழ்ந்தார். வாழ்க்கையே கசந்தது போல் இருந்தது இவருக்கு. கிபி 1425 ஆண்டு தை மாதம் கிருத்திகை நாள் அது. இனி உயிர் வாழ விருப்பமின்றி உடல் நலிவுற்ற நிலையில் மனவேதனையுடன் திருவண்ணாமலை வல்லான மகாராஜன் கட்டி வைத்த கோபுரத்தில் ஏறினார். அருணகிரி கோபுரத்தில் ஏறி தன் உயிரை போக்கிக் கொள்ள அங்கிருந்து கீழே குதித்தார். குதித்த அவ்வேளையில் முருகப்பெருமான் அங்கு தோன்றி இவரை தாங்கி பிடித்து தடுத்தாட்கொண்டார். அடுத்த கணமே தன் உடல் ரோகம் சீராகி பொன்னிற மேனி பொழிந்த காட்சியை உணராத அருணகிரி தம்மை காப்பாற்றியது யார் என ஈனகவரத்தில் முனக முருகப்பெருமான் இவருக்கு பதிலுரைக்கும் விதத்தில், அருணகிரி, உன்னை யாம் அறிவோம், இந்த அகிலத்தையும் அறிவோம் என்று மொழிந்து இவருக்கு அருள் புரிந்து காட்சி தந்தார். காட்சியின் முடிவில் இவரிடம் திருப்புகழ் பாடு என்று அருளிய ஆறுமுகனை நோக்கி அங்கேயே திருப்புகழ் பாடத் தொடங்கினார் அருணகிரி. முருகன் காட்சி தந்த தலம் இப்போது நாம் காணும் கோபுரத்து இளையனார் சன்னதி என்று அழைக்கப்படுகிறது. இதன் உள்ளே அருணகிரிநாதரின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கிறது. அருணகிரிநாதருக்கு இந்நிகழ்ச்சி நடந்தது முன்னை வினைவின் பயனே ஆகும். சென்ற பிறவியில் அருணகிரிநாதர் ஒரு புலையர்குடியில் பிறந்து வழிப்பறி கொள்ளை செய்து வந்த வேளையில் ஒரு கல்லை நாட்டி அதற்கு முருகன் பெயரை வைத்து பூச்சூட்டி வழிபட்டு வருகையில் முருகப்பெருமானே முன்னே காட்சியளித்து பேசினார். பக்தனே, உம்முடைய பக்தியை யாம் மெச்சினோம். அடுத்த பிறவியில் நானே வந்து உன்னை ஆட்கொண்டு அருளுவேன். இப்பொழுது அதுதான் நடந்திருக்கிறது. அப்படி தடுத்தாட்கொண்ட முருகன் அருணகிரிநாதரை வயலூருக்கு வா என்றார். அதன்படி வயலூருக்கு சென்ற அருணகிரிநாதர் பல தலங்களுக்கும் சென்று திருப்புகழ் பாடினார்.
இவர் பாடிய தலங்கள் 139. பாடிய திருப்புகழ் பாடல்களின் எண்ணிக்கை 1367. அருணகிரிநாதரின் புகழைக் கண்டு மனம் பொறுக்காத சில தீய குணம் கொண்டோர் இவருக்கு தீங்கிழைக்க எண்ணி இவரை பல சோதனைகளுக்கு உள்ளாக்கினர். அக்காலத்தில் வாழ்ந்த வரபதி ஆட்கொண்டான் என்னும் மன்னனின் அவைப்புலவராக வில்லிபுத்தூரார் என்பவர் தம் புலமையில் செருக்கு கொண்டவராய் பல புலவர்களை எல்லாம் போட்டிக்கு அழைத்து அதில் தோற்றவர்களின் காதுகளை அறுத்து ஆணவத்துடன் நடந்து கொண்டார். ஒரு சமயம் அருணகிரிநாதரையும் தம்முடன் போட்டியிட அவர் அழைத்தார். வில்லிபுத்தூரார் பாடிய அழகர் அந்தாதிக்கு பொருள் சொல்லி வென்றார் அருணகிரி. இப்போது முறை மாறியது. அருணகிரி பாடிய அந்தாதியில் 54வது பாடலுக்கு பொருள் சொல்ல முடியாது அந்த அவைப்புலவர் திகைக்க, அதற்கு அந்தாதி பாடிய அருணகிரிநாதரே அழகாய் பொருள் விளக்கம் சொல்லி போட்டியில் வென்று வில்லிபுத்தூராரை தம்மிடம் சரணடைய செய்தார். இதன் மூலம் இவருடைய புகழ் மென்மேலும் பெருகியது. அந்த புகழுக்கு வந்தது மற்றொரு சோதனை. அப்போது திருவண்ணாமலையை ஆண்ட பிரபுட தேவராயன் என்னும் மன்னனின் அவைக்களத்தில் இருந்த சம்பந்த தாண்டான் என்பவன் அருணகிரிநாதர் மீது பொறாமை கொண்டு இவரை எல்லோர் முன்னிலையிலும் அவமானப்படுத்த எண்ணி தகுந்த சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். மன்னன் மூலமாக இருவருக்கும் போட்டி நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு போட்டி தொடங்கியது. போட்டியின் முக்கிய அம்சம் என்னவென்றால், சம்பந்தாண்டான் அம்பாளை வரவழைத்து காட்ட வேண்டும், அருணகிரி முருகனை வரவழைத்து காட்ட வேண்டும். அரசவை மண்டபத்தில் மன்னர் அமர்ந்திருக்க நாட்டு மக்கள் அனைவரும் அங்கே ஒருங்கு திரண்டனர். இதோ போட்டி தொடங்கிவிட்டது. சம்பந்தாண்டான் அம்பாளை அழைக்க அவன் கண்ணுக்கு மட்டுமே காட்சி தந்தாள். அவள் சபையோருக்கு காட்சி கொடுக்கவில்லை. மன்னன் அருணகிரியை அழைத்தான். இப்பொழுது அருணகிரி முருகனை அழைப்பதற்குரிய ஒரு பாடலை பாட அதனை அம்பாளை விட்டு தடுக்க சம்பந்தாண்டான் எண்ணிய போது அருணகிரியின் பாடலை கேட்டு அகமகிழ்ந்து மயிலாட அம்மயிலாட்டத்தில் தன்னை மறந்து அம்பாள் லயித்துவிட முருகப்பெருமான் அம்பாளின் பிடியிலிருந்து விலகி மடியில் இருந்து எழுந்து விரைந்து வந்து அரசவை மண்டபத்தின் ஒரு தூணை உடைத்து கொண்டு எல்லோருக்கும் காட்சி தந்தான். அகமகிழ்ந்தான் மன்னன். ஆரவாரித்தனர் நாட்டு மக்கள். போட்டியில் தோற்றுப்போன ஆணவம் பிடித்த அவை புலவன் சம்பந்தண்டானோ நாடு கடத்தப்பட்டார். அண்ணாமலையார் கோயிலில் நடந்த நிகழ்ச்சி இது. திருக்கோயிலில் உள்ள வளைகாப்பு மண்டபத்தின் வடகிழக்கு தூணை உடைத்து கொண்டு வந்த முருகன் அங்கே கம்பத்தை இளையனார் என்னும் பெயரில் சன்னதி கொண்டு குடிகொண்டிருப்பதை திருவண்ணாமலைக்கு சென்றால் காணலாம். திருவண்ணாமலையை தினமும் கிரிவலம் வந்து மந்திர திருப்புகழ் பாடி மக்களின் நோய்களை தீர்த்த அருணகிரிநாதரை முன்பு இகழ்ந்தவர்கள் எல்லாம் மனமகிழ்ந்து போற்றினார்கள். பல திருத்தலங்களுக்கு செல்வது, பின்னர் அண்ணாமலைக்கு திரும்புவது, திருப்புகழ் பாடுவது இவைகள் இவருக்கு வழக்கமாகிவிட்டன. ஒரு முறை பிரபுடதேவராய மன்னனுக்கு கண் பார்வை குறைவும் வாத நோயும் வந்து சேர வைத்தியர்கள் ஒன்று கூடி ஆலோசித்தனர். இந்த வியாதியை குணப்படுத்த வேண்டுமென்றால் அதற்கு தகுந்த வைத்தியம் தேவலோகத்தில் இருக்கும் மனோன்மணி மலரினால் மட்டும்தான் முடியும். அந்த மலரை தேவலோகத்தில் இருந்து அருணகிரிநாதரால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். அதற்கு அவரால் மட்டுமே
கூடு விட்டு கூடு பாய முடியும். இதனை கேள்விப்பட்ட மன்னன் அருணகிரியை அழைத்து தேவலோகம் சென்று அம்மலரை கொண்டு வந்து தம் குறையை நீக்கும்படி வேண்டிக்கொள்ள அருணகிரி அதற்கு இசைந்தார். இதனை எங்கிருந்தோ எப்படியோ தெரிந்து கொண்ட சம்பந்தாண்டான் அதனை தடுக்க ஒரு சூழ்ச்சி செய்தான். அருணகிரி தன் உடலை கம்பத்து இளையனார் கோயிலின் வடபுறத்தில் உள்ள உள் மண்டபத்தில் இருத்திவிட்டு ஒரு கிளியின் வடிவமெடுத்து அம்மலரை எடுக்க தேவலோகம் சென்றார். அவர் அங்கு சென்ற வேளையில் சமயம் பார்த்து காத்து கிடந்த நயவஞ்சகன் சம்பந்தாண்டான் இதுதான் தகுந்த நேரம் என்று அந்த உடலை யாருக்கும் தெரியாமல் எடுத்து கொளுத்தி விட்டான். தேவலோகம் சென்று மூலிகை மலரை கொண்டு வந்த அருணகிரியார் மன்னனின் குறையை போக்கினார். தன் உடல் காணாமல் போனது கண்டு தமக்குள் சிரித்த வண்ணம் அந்த கிளியின் வடிவிலேயே இருந்து கந்தர் அனுபூதி பாடினார். பின்னர் அந்த கிளியின் வடிவிலேயே அந்த கோபுரத்தின் மேற்கே கோலம் கொண்டு விட்டார். இந்த காட்சியை நினைவு கூறும் கிளி வடிவ உருவை திருவண்ணாமலை கோபுரத்தில் இன்றும் காணலாம். தமது 61வது வயதில் 1448 விபவ வருஷம் மார்கழி மாதம் புனர்பூச நட்சத்திரத்து பகல் பொழுதில் இறைவனுடன் இரண்டென கலந்துவிட்ட அருணகிரிநாதருக்கு இன்றும் எங்காவது ஒரு மூலையில் தினமும் ஒரு விழா நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.